இலங்கையின் கிராமப்புறங்களிலும் ஏனைய அனைத்து பகுதிகளிலும் வாழும் மக்களிடையே சஞ்சரித்து செய்திகளை சேகரித்தமையினால் நியூஸ் ஃபர்ஸ்ட் உங்கள் வாழ்க்கையாகியுள்ளது. நாம் உங்களின் குரலாக என்றென்றும் இருப்போம். உங்கள் வாழ்க்கை எமது செய்தி என்ற துணைப்பொருளின் கீழ் நியூஸ் ஃபர்ஸ்ட் செயற்படுகின்றமை நாடறிந்த விடயமாகும். எமது சேவையை கௌரவிக்கும் நோக்கில் நேற்று நடைபெற்ற தொலைக்காட்சி அரசு விருது வழங்கல் விழாவில் செய்தித்துறைக்காக வழங்கப்படும் 7 முக்கிய விருதுகள் எம்வசம் கிட்டின. உங்கள் பலத்தினாலேயே நாம் இந்த விருதுகளை சுவீகரித்துள்ளோம். 2011-2012 ஆண்டுக்கான தொலைக்காட்சி அரசு விருது வழங்கல் விழாவில் சக்தி டிவியும் 4 விருதுகளை தட்டிக்கொண்டது. பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த விருது வழங்கும் விழா நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் பாரியார் ஷிரந்தி ராஜபக்ச பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் கலை மற்றும் கலாசார அமைச்சர் டிவி ஏகநாயக்கவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார். ආණ්ඩුකාර තෝමස් මේට්ලන්ගේ එමන් නැත්නම් ටොම් රජුගේ 2011 ஆண்டின் சிறந்த நவீன படைப்பிற்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டில் ஒளிபரப்பான ஆண்டுகார ஆதரவந்தையா தொகுப்பினை படித்த லக்மால் கிருந்திகலவுக்கு கிட்டியது. 2011 ஆண்டிற்கான சிறந்த சிங்கள மொழி செய்தியாளருக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டின் மஞ்சுள பிரபாத்திற்கு கிட்டியது. ආහාර සෙවීමේ දැඩි අර්බුදයකදී සිටින මෙම සතුන් 2011 ஆண்டிற்கான சிறந்த ஆங்கில செய்தி வாசிப்பாளருக்கான விருது மஹினா பொங்சோவுக்கு கிடைத்தது. தொடர்ச்சியாக 3வது வருடமாகவும் இந்த விருதினை அவர் பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். 2012 ஆண்டின் சிறந்த சிங்கள மொழி மூல செய்தி அறிக்கையிடலுக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டில் ஒளிபரப்பான பத்தலக்க வித்தி செய்தி தொகுப்பிற்காக மஞ்சுள பிரபாத் பிரேமரத்னவுக்கு கிடைத்தது. ஸ்ரீலங்காவே දැනට කැණීම් සිදු කරන විශාලතම මීරම් 2012 ஆண்டுக்கான சிறந்த தமிழ் செய்தி வாசிப்பாளருக்கான விருதினை நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரியா ஆலாத சுந்தரம் பெற்றுக் கொண்டார். 2012 ஆண்டுக்கான சிறந்த சிங்கள மொழி மூல நேர்காணல் நிகழ்ச்சிக்கான விருதினை நியூஸ் ஃபர்ஸ்டின் ரஷ்மின் ரணசிங்க பெற்றுக் கொண்டார். 2012 ஆண்டுக்கான சிறந்த ஆங்கில மொழி நேர்காணல் நிகழ்ச்சிக்கான விருது பிசின் போக்கஸ் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சாந்த குலத்துங்கவுக்கு வழங்கப்பட்டது. 2011 ஆண்டின் சிறந்த தமிழ் தொலைக்காட்சி இசை நிகழ்ச்சிக்கான விருது சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 1க்காக அதன் தயாரிப்பாளர் சியாவுல் ஹசனுக்கு வழங்கப்பட்டது. 2012 ஆண்டின் சிறந்த நிகழ்ச்சி முன்னோட்டத்துக்கான விருதினை சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 1க்காக சியாவுல் ஹசன் தட்டிக்கொண்டார். பல கேமராக்களை சிறந்த முறையில் நிறையாழ்க்கை செய்தமைக்கான விருது சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 3க்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் ஜியாவுல் ஹசன் அந்த விருதினையும் பெற்றுக் கொண்டார். 2012 ஆண்டின் சிறந்த இடைநிரப்பல் நிகழ்ச்சிக்கான விருதை சக்தி தொலைக்காட்சி குறியிசை பாடலுக்காக கே தினேஷ்குமார் பெற்றுக் கொண்டார். 2012 ஆண்டு அரசு தொலைக்காட்சி விருது வழங்கல் விழாவில் வாழ்நாள் சாதனையாளருக்கான விருதினை பியதாச ரத்னசிங்க, அருண் டயஸ் பண்டாரநாயக்க, ருக்மின் திஸ்ஸ விஜயமான் ஆகியோர் தட்டிக் கொண்டனர். பல அரசு விருதுகளுக்கு பாத்திரமான நமது நெஞ்சங்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.